ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி சிக்கன் சுக்கா வைக்க போகிறேன், கொஞ்சம் பொரிக்க போகிறேன். இன்றைக்கி மதியம் சாப்பாடு தான். பல்லாரிலாம் வெட்டி எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பல்லாரி நம்ம பல்லாரி தக்காளி வெட்டிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து அரைச்சி எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ரொம்ப வைக்க மாட்டேன், கொஞ்சமாக ஒரு 100 இஞ்சி 50 பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். 2 விசில் போட்டால் வேலை முடிஞ்சிருங்க. அதனால் நல்லா ஆயிலை ஊற்றிட்டு ஒரு குத்து கருவேப்பிலை போட்டு பல்லாரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். தக்காளி அதில் போட்டு இன்றைக்கி வதக்கி எடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கி எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க போடுவேன். டக்குன்னு மறந்துட்டு எனக்கு வெளியில் கூப்பிட்டாங்கன்னு போனேன்னா அந்தால டக்குன்னு தயிரை ஊற்றிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா போடலை. அதுக்கப்புறம் தான் 2வது நான் போட்டேன். இல்லைன்னா தயிர் நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஊற்ற மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தான் தயிர் ஊற்றுவேன். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி இவ்வளோ தான் நான் போட போகிறேன் இன்றைக்கி. மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியதான். மசாலாவே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் பச்சை வாடை போயிடும். வத்தப்பொடி கொஞ்சம் காணாது, அதான் 2ஆவது சேர்த்துக்கிட்டேன். சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா ஒரு உப்பு போட்டு ஒரு கிளறி விசில் வச்சு விட்ட அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சிட்டு கறியை மட்டும் பொரிக்கணும். சோறாக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி பொண்ணு வேலை நடக்கு. ஏன்னா மகா இன்றைக்கி சென்னைக்கு போகிறா, மகளும் மருமகனும். அதனால் வழி அனுப்ப போகணும். அதனால் பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும். எங்கள் தெருவில் இன்றைக்கி கரண்ட் போயிட்டுங்க. அதனால் எல்லோரும் வெளியிலே கிடந்து ஒரே பேசிக்கிட்டே கிடக்காங்க. மகளை வழி அனுப்ப வந்துட்டோம். வழி அனுப்பி வச்சாச்சு.